அதியன் டாக்கீஸர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் மகிழ் திருமணி இயக்கத்துல அஜித் குமார், அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அசர்பைசான்ல எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் அசர்பைசான்ல ஆரம்பிக்குது. அஜித் குமாரும் த்ரிஷாவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதாவது ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. 12 வருஷம் ஆயிருக்குது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரீசாவுக்கு வந்து ஒரு ஒரு சலிப்பு ஏற்பட்டுருது வாழ்க்கையில. அதே மாரி அவங்களுக்கு வேற ஒருத்தரோட ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து டைவர்ஸ் வாங்கிடலாம், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஆனா அஜித் குமாருக்கு வந்து ட்ரிஷாவ பிரியறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. ஏன்னா அஜித் குமார் வந்து உண்மையாகவே ட்ரிஷாவ வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ட்ரிஷாவுக்கு வாழ்க்கையில ஒரு சலிப்பு ஏற்பட்டுட்டு, வேற நம்ம டைவர்ஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாரியான ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து 8 வருஷத்துல எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆயிருக்குது 2 பேருக்கும். இதுக்கு நடுவுல வந்து அவங்க நெனச்சு நெனச்சு பார்க்குறாங்க. 8 வருஷத்துல எப்படி இருந்தோம்? 3வது வருஷத்துல எப்படி இருந்தோம்? 10வது வருஷத்துல எப்படி இருந்தோம்? அப்படின்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நெனச்சு நெனச்சு பார்க்குறாங்க. அஜித் குமார வந்து பல கெட்டப்ல காமிக்கிறாங்க. அந்தந்த வருஷத்துல இருந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவாகரத்து பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களோட இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது. நான் வந்து எங்க அப்பாவோட நான் போயிடுறேன். எங்க அப்பா வீட்டுக்கு நான் போயிடுறேன். அப்படின்னு ட்ரீசா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சரி ஓகே நானே ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரீசா அதுக்கு வேணாம் அப்படின்றாங்க. அதுக்கு அஜித் சொல்றாரு, இல்ல நம்ம லைஃப்ல இதுதான் ஒரு கடைசி ட்ரிப்பு. நானே உன்னை வந்து உங்க அப்பா அம்மா வீட்ல நான் விட்டுட்டு வந்துடுறேன் பத்திரமா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்மளோட லைஃப்ல கடைசி ட்ரிப்பா இருக்கும். ஸோ வந்து நானே ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ட்ரீசாவும் ஒத்துக்கிறாங்க. அப்படி அந்த ட்ரிப்ல ஒண்ணா போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அசர்பைசான்ல பாலைவனம் மாதிரி ரொம்ப வீடுகள் இல்லாத ஒரு காடு மாதிரி, பாலைவனம் மாதிரி அப்படிதான் நெறைய இடங்கள் அப்படி இருக்குது காமிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்ல வர ஒருத்தர் வந்து லிஃப்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லிஃப்ட் குடுக்குறாரு. ட்ரீசாவும் சம்மதத்தோட தான் போறாங்க. இவரும் அஜித்தும் சம்மதப்பட்டு தான் அனுப்பி வைக்கிறாரு அந்த ட்ரக்ல. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த ட்ரக்கையே ஃபாலோ பண்ணி நிறுத்துப்பா, நிறுத்துப்பான்னு சொல்லுவாரு. ட்ரக்கும் நிறுத்திடுவாங்க. "எங்க என்னோட மனைவி எங்க?" அப்படின்னு கேட்பாரு. "உன் மனைவியா? யாரு நீ?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு அஜித் குமார். "என்னப்பா நீங்க தானப்பா இப்பதான் ட்ரக்ல ஏத்துனனே" அப்படின்லாம் சொல்லுவாரு. பட் வந்து அவர் வந்து "அப்படிலாம் நீ என்ன யாருன்னே தெரியாது" அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. இப்போ திரிஷாவை இவரு கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாரா? இல்ல கண்டுபிடிச்சு திரிஷாவோட சேர்ந்து வாழ்ந்தாரா? அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த விடாமுயற்சி. உண்மையிலேயே வந்து படம் சூப்பரா இருந்திருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு சைலன்ட்டா தான் போச்சு படம். ஏதோ ஒரு இந்த கௌதம் மேனன் படம் பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. இந்த "விண்ணை தாண்டி வருவாயா?" இப்ப கௌதம் மேனன் படம்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. ஒரு சைலன்ட்டா ஒரு குடும்பத்தில எப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம அப்படின்ற மாரி தான் கொஞ்சம் இருந்துச்சு. நான் இல்லன்னு சொல்லல. என்ன இருந்தாலும் சலிப்பு இல்லாம போயிட்டு இருந்தது. நல்ல ஒரு பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒரு விறுவிறுப்பு, ஒரு அஜித் படம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சாயல் இல்லாத மாரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்லேருந்து வேற லெவல்ல கதை கொஞ்சம் ட்ராவல் ஆச்சு. எப்ப ட்ரிஷா வந்து கடத்தப்பட்டாங்களோ, அதுலருந்தே படம் வந்து நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. உண்மையிலே அஜித் வந்து சூப்பரா நடிச்சிருக்கிறாருங்க. அவரோட ஆக்டிங்ல குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பக்கா நடிச்சிருக்கிறாரு. தன் தொலைஞ்சு போன தன்னோட மனைவிய தேடுறதுக்காக அவர் படுற பாடு, அவரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்குது. அந்த அசர்பைசான்ல பார்த்தீங்கன்னா, பார்க்குறவன் எல்லாமே கெட்டவன் மாரி, திருடன் மாரி தான் இருக்கிறான். அந்த கட்டத்துல சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. அந்த பேங்க்லேருந்து ரூ. 8,00,00,000 பணம் எடுக்கிறது, அந்த பேங்க்ல போய் பண்றது எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சண்டை இல்ல. ஒரு விறுவிறுப்பு இல்லாம தான் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஒரு தழுவல் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். படத்துல நடிச்ச எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. அர்ஜுன்லாம் சொல்லவே வேணாங்க. த்ரிஷாவ கடத்துற சீனா இருக்கட்டும், கடத்திட்டு அடுத்த ஒரு சீன்லயே "நீ யாருப்பா அஜித்துன்னு?" கேட்கறது. எப்ப எங்களோட த்ரிஷாவ நீ அனுப்புவ? உங்க மனைவி என் கூட அனுப்பவே இல்லையே ட்ரக்ல. நான் மட்டும் தனியா தானே வந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னு அஜித் நடிக்கிறதுலாம் பயங்கரமா சூப்பரா இருக்குது. அதே மாரி அர்ஜுன் வந்து ஆக்ஷன்ல சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு தெறிக்க விட்டுருக்காரு. ஒரு கொடூரமான வில்லனா அர்ஜுன் வந்து நடிச்சிருக்கிறாரு. அதே மாரியே அந்த கொடூரமாகவே கடைசியா அர்ஜுன சாகடிக்கிறாரு அஜித். அதே மாரி ரெஜினாவ பார்த்தீங்கன்னா, அர்ஜுனோட ஒய்ஃபா வர அந்த ரெஜினா வந்து படுவில்லியா பயங்கரமா நடிச்சிருக்கிறாங்க. பயங்கர ஒரு வில்லத்தனம் நிறைஞ்ச ஒரு கேரக்டரா ரெஜினா நடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா, எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான் அந்த விடாமுயற்சி. ஒரு என்ன சொல்லலாம், அஜித்தோட லைஃப்ல இது ஒரு வித்தியாசமான படம் அப்டின்னே நம்ம சொல்லலாம். விடாமுயற்சி, வித்தியாசமான முயற்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அதியன் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.